வீடியோவில் நம்ம வந்து டார்க் வெப்பில் இருக்கிற லிங்க் டைரக்டரிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லிங்க் டைரக்டரிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹிடன் விக்கி பார்த்தோம் இல்லையா, அதே தான். பட் ஹிடன் விக்கிங்கிறது எப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு 2-3 இல்லை ஒரு 5 சைட்டை வந்து ஒரு சர்ச் இன்ஜினை வந்து எடுத்து போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் பண்ணுவாங்க, ஓகேவா. பட் இந்த லிங்க் டைரக்டரிஸுங்கிறது வந்து எப்படின்னா நம்மள மாதிரி டார்க் வெப்பில் இருக்கிற யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அதை பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்க போடுறது, இல்லைனா அவங்க ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த வெப்சைட்டோட லிங்கை கொண்டு வந்து இதில் போடுறது. ஸோ இந்த மாதிரி அந்த லிங்க் டைரக்டரிஸுங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நிறையா கிடைக்கும். இல்லை எப்படி வந்து இந்த ஹிடன் விக்கி வந்து நம்ம பேசிக் பிகினர் லெவல், ஓகேவா. இப்போ நம்ம லிங்க் டைரக்டரிஸ்ங்கிறது கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லே நீங்கள் சொல்லலாம், பிகாஸ்ல நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் டைரக்டரி பார்த்தீங்கன்னா வந்து டீப் டிர் அப்படின்னீங்க, ஓகேவா. ஓகே, இது வரல டார்க் டிர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டார்க் டிர்னு அடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போது யுவர் கைட் டு த டார்க் நெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வெப்சைட்ஸ் வந்து லிங்க் ஆகியிருக்கு, ஓகேவா. ஸோ நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் கோர்சஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் வந்து இப்போ இதில் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது. என்ன போட்டிருக்காங்க, லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங் CH வெர்ஷன் 9 கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லிங்க் எனக்கு லோட் ஆகலை, பட் அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் போனேன்னா இது ஒரு லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். பிளாக் வேணும்னா பிளாகு, இல்லை நீங்கள் வந்து ஹேக்கிங் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹேக்கிங்கு. ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம், ஓகேவா. இப்போ ஹேக்கிங் நான் போட்டு பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் சம்மந்தமாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா டார்க் நெட் ஹேக்கிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி இல்லைனா நான் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு போடலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் அதெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து யூசர் சப்மிட் பண்ணிருக்க லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் லிங்க் கூட இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் டார்க் நெட் ஹேக்கிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் லிங்க் இருக்குது. ஸோ வந்து இந்த டார்க் லிங்க் டைரக்டரியில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூசரால் சப்மிட் பண்ணது, ஓகேவா. யூசரால் சப்மிட் பண்ணது. இந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து அனலைஸ் பண்ணி போனதில்லை, இது வந்து யூசரால் சப்மிட் பண்ணதுனால இது வந்து 100% ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேவா. ஸோ இது வந்து யூசர் யாருன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது சேஃப். இப்போ இந்த மாதிரி அமேசான் கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ஸ் இதெல்லாம் படித்தா ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம இது மாதிரி ஷாப்பில் போயிட்டு நம்ம இதில் போய் பிட்காயின் கொடுத்து மணி வாங்குறது, இந்த $100 இந்த மாதிரி வந்து வாங்குறது வந்து நமக்கு வந்து 100% வந்து சேஃபாக கேட்டால் கிடையாது, ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% கிடைக்கலாம், இல்லை 50% நீங்கள் வந்து ஏமாந்து கூட போகலாம், ஓகேவா. ஸோ இது மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை SQL வல்னரபிலிட்டி. ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஃபோரம்ஸ் வேணால் நீங்கள் படித்து நீங்கள் ஹேக்கிங் மாதிரி விஷயங்களை கற்றுக்க முடியும், ஓகேவா. ஸோ இது மாதிரி வந்து படிக்கிற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக இதில் வந்து படித்து கற்றுக்கலாம். பட் வந்து ஷாப்பிங் விஷயங்களை நீங்கள் வந்து யோசிச்சு தான் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் டார்க் வெப்பில் இருக்கும். நீங்கள் ஹேக்கிங் கற்றுக்கணுமா கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் டார்க் வெப்பில் பண்ண முடியும். வந்து த ஆனியன் கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த டார்க் டிர் மாதிரி லிங்க் டைரக்டரி மாதிரி இதுவும் ஒன்று. பட் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, அதில் போயிட்டு நம்மளோட லிங்க்கை நம்ம சப்மிட் பண்ணுற மூலயமா அது வந்து சர்ச் இன்ஜின்ஸில் வரும், ஓகேவா. ஸோ இப்போது நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்போது நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் லிங்க் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸில் சர்ச் பண்ணுறப்போ உங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சர்ச் இன்ஜினில் போய் ஃபர்ஸ்ட் வந்து த ஆனியன் கிரியேட் அப்படின்னு அடிங்க, ஓகேவா. ஸோ அடித்த அப்புறம் ஃபஸ்ட்டு சர்ச் த ஆனியன் டைரக்டரி அப்படின்னு சொல்லி வந்துருக்குல்ல. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு மாறலாம், பட் கிட்டத்தட்ட இதே தான், ஓகேவா. இப்போது சர்ச் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு.
டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், சைட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சர்ச் ஃபார் சாட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்ச் கொடுக்குறேன், பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ வெப்சைட்ஸ் எனக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணி என்னால் அந்த வெப்சைட்டுக்கு போய் நான் என்ன சாட் பண்ணல சாட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஹேக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங்க்கு சம்மந்தமான வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நிறையா வெப்சைட்ஸு, நிறையா இது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் டாக்டரில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். எப்போவுமே வந்து ஹிடன் கீழே எல்லாமே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கட் இன்ஃபர்மேஷன், லீக்கட் டேட்டா, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் கிடைக்கும். இதை நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா? இப்போ இதுலேயே நம்ம வந்து ஆடுன்னு இருக்கும். நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் நேம், நம்மளோட வெப்சைட் லிங்க்கை போட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இதில். ஓகேவா? இல்லை சர்ச் பண்ணலாம் நம்ம. இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அந்த லிங்க் போன வாட்டி வந்து டார்க் யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த ஆனியனும் ஒரு லிங்க் டைரக்டரி தான். ஓகேவா? ஸோ எஸ் வந்து நான் உங்களுக்கு 2 இது காட்டுறதுக்குனா ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து டவுன் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? நம்மளோட வெப்சைட்டை எப்படி வந்து, அதாவது நம்ம ஒரு வெப்சைட் எப்படி வந்து டேரெக்டாக போயிட்டு நம்ம வந்து டார் ப்ரௌசரில் இல்லை .onion எப்படி நம்ம வர வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் போயிட்டு என்ன சர்ச் பண்ணுங்கள், டேனியல்ஸ் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வர லிங்க். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்பர் எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இல்லாட்டியும் பரவாயில்ல, நார்மல் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சிம்பிளாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் என்ன வேணுமோ நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு ஒன்று அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக லாகின் பண்ண முடியும். லாகினில் வந்து யூசர் இதை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்து கரண்ட்லி வந்து பெண்டிங்கில் இருக்குது. பட் இப்போ நமக்கு இது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து பார்த்து அன்லாக் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வர். பட் நமக்கு பெய்டு சர்வர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்வ் நினைக்கிறேன், அடிச்சு பார்க்கலாம். ஓகே, இது இல்லை, ஹோஸ்டிங் சும்மா பிளாங்காக போடலாம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டேனியல்ஸ் ஹோஸ்டிங்னால் நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஃப்ரீடம் ஹோஸ்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹோஸ்டிங்க்கும் உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இதெல்லாம் வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் இதில். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணலாம். பட் இது ஆனியன் வெப்சைட்டில் வந்து என்ன ப்ராப்ளம்னா ஃப்ரீயாக இருக்கிற ஹோஸ்டிங்லாம் வந்து நிறையா ஒர்க் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குகிற ஹோஸ்டிங்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குகிற ஹோஸ்டிங் இருக்குது. நீங்கள் பே பண்ணி வாங்குகிற ஹோஸ்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஆனியன் லிங்க் நம்ம வந்து சர்ஃபேஸ் வெப்பில் தான் வந்து நமக்கு என்ன நேம் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கலாம். பட் இந்த மாதிரி சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஆனியன் வெப்சைட்டில் அவங்க கொடுக்குற லிங்க் தான் நமக்கு. ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹோஸ்டிங் பண்ணலாம் அப்படி தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கல. பிகாஸ் அது எல்லாமே வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி தருவாங்க. பட் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து எப்படி இந்த வெப் ஹோஸ்டிங் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்மளோட ஃபோனில் வந்து டார் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு டார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள்.
ஓரில் டிஓஆர்னு வரும். ஸோ டார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டார் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ டார் ப்ரௌசர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்ளிஷர் கூட பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் டார் ப்ராஜெக்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்தப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ கனெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்டு ஸ்பீடு பொறுத்து இது வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் லோட் ஆகும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். 1 to 2 மினிட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் மாதிரி வந்து அதில் நீங்கள் வந்து டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஆனியன் லிங்கை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே போட்டால் எனக்கு ஒர்க் ஆகும். ஐ திங்க் எனக்கு பேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹிடன் விக்கி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹிடன் விக்கியில் போயிட்டு நம்ம வந்து ஆனியன் ப்ரௌசர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஹிடன் விக்கி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து என்னோடய ஃபோன் வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸுங்கிறதுனால நான் வந்து ஜூம் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து ஒரு கையில் உங்கள் ஃபோன் வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக ஜூம் பண்ண முடியும் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஒரு ஆனியன் லிங்க்கை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ அந்த ஆனியன் கிளிக் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னால் வந்து இதை வந்து ஜூம் பண்ண முடியுமா? ஓகே, கிட்டத்தட்ட ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆனியன் இப்போ வந்து ஒரு ஆனியன் லிங்கை தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இப்போது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரே தேவையில்லை, சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபோன்லேயே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லாமே நம்ம ஆன்லைன் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிடலாம்.